ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் கிளாஸோட 11வது வகுப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது கிளாஸ் 11. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரீக்கு எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எல்லா கஸ்டமரும் நமக்குமே நம்ம தைச்சாலும் இல்லை கஸ்டமருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலுமே சில பேர் தான் நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கட் பண்ணி நீங்கள் ஓரம் அடித்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சில பேர் அவங்களே கட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. சரியா? இப்போது நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சாரியோட மீட்டர் எத்தனை மீட்டருக்கு நார்மலாக ஒரு சாரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா 5.5 மீட்டர். சரிங்களா? 5.5 மீட்டர் ஒரு சாரி இருக்கணும். இது மீடியமாக தின்னா ஒரு பரவாயில்லாதவங்களுக்கு இந்த சாரியோட வித்து கரெக்டாக இருக்கும். இதை தாண்டி நல்லா குண்டாக இருக்காங்க, நல்லா ப்ளவுஸே 42 44 அப்படின்னு போகிற பட்சம் நம்ம சாரியில் ப்ளவுஸை கட் பண்ணி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுனால சாரியோட வித்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நீங்கள் தான் ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சாரியை அளந்து பார்க்கணும். சரிங்களா? சாரியை அளந்து பார்த்து 5.5 மீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் சாரியை கட் பண்ணணும். சரிங்களா? ரெண்டாவது விஷயம், பூனம் சாரியில் கண்டிப்பாக நீங்கள் அளக்காமல் விட்டுறாதீங்க. இதே இந்த மாதிரி சாரீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அப்போது அது தனியாகவே நமக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வர்ற சாரீ, பட்டு சாரீ, நல்லா காஸ்ட்லியாக விலை அதிகமாக இருக்கிற சாரீஸ்லாம் ப்ளவுஸுன்னு ஒரு தனி இதுவே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுலேயும் அளந்து பார்க்கணும். அளந்து பார்க்காம இல்லை, அளந்து பார்க்கணும். 5.5 மீட்டருக்கு மேலே அதுவே தனியாக வந்துடும். சரிங்களா? ஸோ பூனம் சாரியில் ரன்னிங் ப்ளவுஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்னென்னா, இப்போ இது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இது முந்தானி சைடு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி நீங்கள் முந்தானி சைடு ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா வெட்டி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா முந்தானி நம்ம உள்ளே சொருகிற இடம் கிடையாது இல்லையா? அதனால் முந்தானியில் இருக்கிற சைடில் ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். இதே பின்னாடி, அதாவது முந்தானி பட்டு புடவை அந்த மாதிரி இதுக்கு தான் மோஸ்ட்லி முந்தானி கிட்ட ப்ளவுஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த சுக்கு போடுவாங்கல்ல சாரிக்கு, அதுக்கு அடுத்தது இந்த ப்ளவுஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுவும் ஒரு சில சாரியில் உள்ள சொருகிற இடத்துலையே ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அளந்து பார்த்து, நமக்கு இப்போது 80 பாயிண்ட் உள்ளவங்களுக்கு நம்ம 1 மீட்ரு வெட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், வேஸ்ட்டு தான் சாரி. நம்ம வெட்டியுமே நமக்கும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்து நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் சொல்லலாமே அவங்கக்கிட்ட, ஒரு தப்பு இல்லை. உங்களுக்கு ப்ளவுஸ் பத்தாது, நான் கட் பண்ணிட்டேன்னா, சாரீ கம்மியாக இருக்குது, அதனால் நான் ப்ளவுஸையும் கட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சொருகம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பேசலாம்ல. அதில் ஒரு தப்பு கிடையாதுல்ல. ஸோ இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும். அவங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லிக்கலாம். சாரீ, பூனம் சாரீ மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சில்க்கு, பட்டு புடவை, காட்டனு இதெல்லாம் ஓரம் அடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஓரம் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓரம் அடிக்கிறதுக்கு எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா சில பேருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டெல்லாம் 10 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்பலாம் கிடையாது. ஒரு சைடு சில இதில் சுக்கு போடுற மாதிரி இருக்கும், ஒரு சைடு தான் அடிக்கிறோம். ஸோ மொத்தத்தில் 10 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போது 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கடைங்களெல்லாம் பார்த்தா 30 ரூபா வாங்குறாங்க. சரிங்களா? அவங்க கடையோட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 ரூபா வாங்குறாங்க. வீட்டில் தச்சு கொடுக்குறதா இருக்கிறவங்க 20 ரூபா தான் வாங்குவாங்க. சரிங்களா? இதுதான். இப்போ வாங்க நம்ம பூனம் சாரிக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பூனம் சாரியில் எது பார்க்கணும், நல்ல பக்கம் எது, கெட்ட பக்கம் எதுன்னு பார்க்கணும். அதாவது நல்லா இந்த கரை பகுதிக்கிட்ட எடுத்துக்கோங்க. சரிங்களா? பூனம் சாரியில் கரை பகுதிக்கிட்ட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. அதே இது பாருங்கள் எவ்வளோ டிம்மாக தெரியுதுன்னு. தெரியுதா உங்களுக்கு? இது டிம்மாகவும் இது நல்லா
திக்காகவும் தெரியுதா? இதை வச்சு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வந்து பூனம் சாரீ வந்து ஒரு ரன்னிங் மெட்டீரியல், ஜாயிண்ட் சாரீ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம அப்படி வெட்டுறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை கவனிச்சுக்கணும். 2வது பாயிண்ட் வந்து நம்ம வந்து பூனம் சாரியிலே வந்து கிராஸாக தான் வந்து அவங்க மோஸ்ட் ஆஃப் சாரியில் பாருங்கள், பூனம் சாரியே வந்து கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ள சாரீக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சாரியை ஒரு சைடு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் கிட்ட கிளாத்தை வந்து கட் பண்ணி, அந்த கரை பகுதி இருக்குல்ல, அந்த கரை பகுதியை தாண்டி, சரிங்களா, அந்த கரை பகுதியில் பிசுறு அடிக்காது. அந்த கரை பகுதியை தாண்டி நம்ம இப்படி ஒரு நூலை எடுத்துக்கலாம். நூலை எடுத்துட்டு அந்த நூலை மெதுவாக இழுங்க. ரொம்ப ஸ்பீடாக இழுக்காதீங்க. பிகினர்ஸ் அந்த தப்பு பண்ணுறீங்க. ரொம்ப மெதுவாக இழுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், எனக்கே அந்து போச்சு. இப்போது ஒரு நூலை மெதுவாக இப்படி இழுத்து இப்படியே சொருவு எடுங்க. அப்படி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு லைன் போகும், சரிங்களா? அந்த லைனை நல்லா தெரியுதா உங்களுக்கு? அந்த லைன் போகிறது பாருங்கள். அந்த இடமே ஒரு மாதிரி சுருக்கு அடித்து ஒரு மாதிரி வரும், கிராஸாக போகும். இந்த நேர் லைன் வந்து இப்படியே நீங்கள் மெதுவாக இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே மெதுவாக இழுத்து அந்த சொருவத்தை வந்து எடுப்போம். இப்போது நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த சுருக்கு தெரியுதா? இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக தெரியும் பாருங்கள். ரொம்ப இந்த இடத்துல அந்த த்ரெட்டை நம்ம அத்துட்டோம்ல, அத்ததுனால அந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த இப்போது இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்து பூனம் சாரியில் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் என்ன தான் கட் பண்ணி எடுத்தாலும் பூனம் சாரீ வேணால் சின்னதாகுமே தவிர உங்களால் கரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பிகினர்ஸ் வந்து கவனிச்சுக்கோங்க. நான் எதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ மறுபடியும் ஒரு த்ரெட்டை எடுங்க. த்ரெட்டை இப்படி எடுத்து நீங்கள் மறுபடியும் உருவுனீங்க அப்படின்னா அடுத்த லைன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? இப்படியே கண்டினியூவாக நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து உருவி அந்த இடத்த நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபுல்லாக அப்படியே எடுக்கணும், சரிங்களா? அவ்வளோதான். மெதுமெதுவாக அந்த ஒரு நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாவே வந்துடும். நீங்கள் இதுதான் பூனம் சாரியில் நீங்கள் பண்ண வேண்டியது. இப்படி பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அதே லைன் அந்த நூலை கட் பண்ண இடத்துல அந்த நூல் இல்லாதது நமக்கு தெரியும். அதை கட் பண்ண வீடியோவில் என்ன தான் காட்டினாலும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மெதுவாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து தையல் வந்து நம்ம சீக்கிரமாக கற்றுக்க முடியும். ஸோ நான் வந்து இதில் உங்களுக்கு என்ன தான் உத்து காட்டினாலுமே தெரிய போகிறது கிடையாது. இப்போ இதே லைனில் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு உருவின இடத்துல நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி மடித்து காட்டணுன்றதை காட்டுறேன். இப்போது நம்ம கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரியும் தைச்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம மடிச்சுக்கலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஃபோல்டிங் வந்து பூனமில் வந்து வைக்க முடியாது, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இப்படி வைக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஃபஸ்ட்டு அந்த கார்னரை நம்ம ஒரு ஃபோல்டிங் வச்சு மடித்து தைக்க போகிறோம். வெறும் ஒரு ஃபோல்டிங். இதில் வந்து எந்த இலையாடுறதும் வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தையல் போட போகிறோம், சரிங்களா? ஸ்டார்டிங்கில் வந்து ரஃப் தையல் போடுவோம்ல, தையல் பிரியாமல் இருக்கிறதுக்காண்டி, அதெல்லாம் நீங்கள் இதில் போட வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த கார்னரை ஒரு ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டே வர வேண்டியதான், சரிங்களா? பாருங்கள் நான் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டே வரேன்னு. சாரியை இந்த மாதிரி நவுட்டிக்கோங்க. நம்ம தைக்கிறது ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி விழுற மாதிரியும் இந்த இடத்துல நேராக இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. ஏன்னா சாரி வந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? பிகினர்ஸ் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரியை நீங்களே நவுட்டி விட்டுருங்க. நவுட்டிட்டு
இந்த எட்ஜில் முடித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்பிளாக இதுலேயே நம்ம முடிக்கிறப்போ எதுவும் பண்ண வேண்டாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தையல் போட்டதை சென்டராக வர்ற மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? சென்டராக வர்ற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரஃப் தையல் போட போகிறோம். ஒரு 5 தையல் போட்டதுக்கப்புறம் பின்னாடி நட்டுக்காலை தூக்கிட்டு நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து முதலேருந்து எப்போவும் தைக்கிற மாதிரி தைச்சிட்டே வர வேண்டியதான். இப்படி பண்ணுறது அந்த இடத்துல ஒன்றுக்கு மேலே இன்னொரு தையல் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து தையலும் பிரியாது. மறுபடியும் அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தையல் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த தையலை இந்த கார்னரில் போடணும். அந்த தைக்கிறப்போ அந்த துணியை விட்டு விலகிடக்கூடாது தையல். சரிங்களா? அந்த மாதிரி அந்த கார்னர் மேலேயே தான் போட்டுட்டு வரணும். கார்னரை விட்டு கீழே இறங்கிட்டாலும் நல்லா இருக்காது, விலகி போயிட்டாலும் நல்லா இருக்காது. எது பண்ணுறதா இருந்தாலும் ஊசியை உள்ள துணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தையல் போடுங்க. சரிங்களா? துணியையும் நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தைக்க வரும், இல்லைன்னா இழுத்துரும் துணி. இப்போ முடிகிறப்பவும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி நட்டுக்களை தூக்கி மறுபடியும் இது பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ நம்ம சாரியை தைச்சாச்சு. பார்த்தீங்களா? பின்னாடி பார்க்குறப்போ சாரியோட நல்ல பக்கம் பார்க்குறப்போ நமக்கு ஒரு தையல் தான் இருக்கும். இதே கெட்ட பக்கத்தில் தான் 2 தையல் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதே வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஈஸியாக இப்போ கண்டுபிடிச்சிடலாம் நல்ல பக்கம் எது, கெட்ட பக்கம் எதுன்னு. சரிங்களா? அப்படி வந்துட்டு பாருங்கள், இதுலேயுமே எவ்வளோ கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு. இதை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தெரியுதா? ஸ்டார்டிங் தெரியுதா? இந்த லைனில் இருந்து நம்ம கட் பண்ண போகிறோம். தெரியுதா? இந்த லைனே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டே வந்து கட் பண்ணிடுங்க. இது ரொம்ப ஈஸி தான். இல்லை நீங்கள் பிசுறு எடுத்து கட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். லைனை மட்டும் விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. கட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வர வேண்டியதான். சரிங்களா? நான் பாருங்கள், அந்த லைனை விடாமல் ஸ்ட்ரெயிட்டாக அதே ஃபாலோ பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கிளாஸில் ஏதாவது புரியலைன்னா ப்ளீஸ் வந்து கமெண்டில் கேளுங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கும் எந்த அளவு புரியுன்றது எனக்கு தெரியணும் இல்லையா? சரியா? இல்லை நான் கிளாஸ் நல்லா இருக்குது, உங்களுக்கு நல்லா புரியுதுனாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன், கரெக்டாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு எனக்கே தோணும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கொடுங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாள் டெய்லரிங் கிளாஸ்லேயும் இதே தான். இதுலேயுமே அப்படி தான். டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சாரீஸ்லலாம் நம்ம மடக்கணும்னா அந்த மடிப்பு வந்து அது அப்படியே இருக்கும். சரிங்களா? இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரஃப் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சாரியை அதே போல் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கார்னர் வந்து, அதாவது ஓரம் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளேயே 1/2 இன்ச்சு அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது சின்ன மடிப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் அழகாக இருக்கும். பட்டையாக மடிப்பு எடுக்காதீங்க, அது கிளாத்தும் வேஸ்ட்டாக தான் போகும். ஓரத்தில் பிசுறு உள்ளே போகணும், அவ்வளோதான். சிம்பிள். அதுக்கு வந்து நம்ம பட்டையாக எடுக்கணும், சின்னதாக எடுக்கணும், அளவு நேராக இருக்கணும், அந்த இடம் கிராஸாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதை பார்த்து கரெக்டாக தைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம முடிக்க போகிறோம். இதே அளவு ஒரே அளவாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி தைக்க பழகிக்கோங்க. பொறுமையாக தைங்க. நல்லா நீவி விட்டு சுருக்கம் எல்லாத்தையும் எடுத்து சாரி அழகாக முன்னாடி போகிறது அதெல்லாம் பார்த்து பொறுமையாக தைங்க. ஒரு அவசரமும் இல்லை. அவசரமாக தைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதை ஸ்லோவாகவே தைங்க. சரிங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். பொறுமையாக தைங்க.
போக போக இன்னும் நிறைய புதுசு புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவசரமே வேண்டாம், பொறுமையாக தைங்க. தச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.